ஒரு தமிழ் பேரண்ட்டா நீங்கள் உங்களோட பிள்ளைகிட்ட கேட்காது எமோஷ்னலி அவங்க எப்படி இருக்கிறாங்களேன்ட்டு. அப்போ அவங்களோட படிப்பை பற்றி பரவாயில்ல, அவங்கள உடுப்பை பற்றி பரவாயில்ல, அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ அதே பிரச்சனை இல்லை. ஆனால் எமோஷ்னலியா அவங்க எப்படி இருக்கிறாங்க? நான் சின்ன வயசுலேருந்து என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது நீ எப்படி இருக்கிறான்னு சரியான இம்பார்ட்டன்ட்டு. அவங்க எமோஷ்னலியாக அவங்க எதன் அப்செட்டுன்னா எனக்கு தெரியும் மிச்சம் ஒன்றும் சரி வராதுண்டு. அதே மாதிரி நான் இப்போ ஒரு சோஷியல் எமோஷனல் மென்டல் ஹெல்த் ஸ்கூலில் டீச் பண்ணுறேன். எனக்கு தெரியும் அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களோட நர்வஸ் சிஸ்டம், அவங்களோட உடம்பில், அவங்களோட மனசில் அவங்க சேஃப் இல்லைன்னா அவங்களோட படிப்பு ஒன்றும் அவங்களுக்கு சரி வராது. ஏன்னா நீங்கள் உங்களோட மனசில் சேஃபாக ஃபீல் பண்ணணும், உங்களோட மனசில் நீங்கள் ஓகேயாக இருக்கணும். அந்த அப்செட்டாக இருந்தீங்கன்னா மிச்சம் ஒன்றும் சரி வராது. ஆனால் நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்து கொண்டு அந்த கான்வர்சேஷன்ஸ் வச்சுருக்க சரியான கஷ்டம். ஏன்னா நீங்கள் ஒரு டிஃபென்சிவான பேரண்ட்டுன்னா உடனே உங்களோட பிள்ளை உங்களை பார்த்து எதுன்னு சொன்னாங்கன்னா இல்லை அழுதாங்கன்னா நீங்கள் உடனே யோசிப்பீங்க, ஓ என்னால் தான் இது எது நடக்குதுன்ட்டு. அதனால் நீங்கள் அவங்களோட கோவிக்கப்பட இல்லை நீங்கள் அப்செட் ஆவீங்க. அப்போ நீங்கள் அப்செட் ஆகும்போது உங்களோட பிள்ளைங்க யோசிப்பாங்க, ஐயோ இதை பற்றி நான் கதைக்கக்கூடாது, என் அம்மா அப்பா அப்செட் ஆகிறாங்களேன்ட்டு. ஒரு தாயா என் மெயின் இது எப்போ பார்த்தாலும் ஹேஸ் ஆல்வேஸ் பின் என் பிள்ளைங்களுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என் பிள்ளைங்களுக்கு முன்னால் நான் பெருசாக அழுகிறேல, என் பிள்ளைங்களுக்கு பெருசாக நான் இந்த சூகத்தை சொல்கிறேல. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க பேர்ந்து எஸ்பெஷலி அவங்க கூட வளரப்போது அவங்க பேர்ந்து யோசிப்பாங்க, அம்மாவை நான் பார்க்கணும்ன்ட்டு. அண்ட் என் இது ஹேஸ் ஆல்வேஸ் பின் நீங்கள் என் பிள்ளை, நீங்கள் என்னை பார்க்க தேவையில்லை, நான் தான் உங்களை பார்க்கணும்ன்ட்டு. பட் அதே நேரம் என் பெரியவன் இப்போ சொல்லுவான், என் பெரியவனுக்கு நாளைக்கு 21 வயசு, என் பெரியவன் இப்போ சொல்லுவான், அம்மா உனக்கு தெரியுமோ நீ எனக்கு முன்னால் அழாதே இல்லைன்ட்டு. அப்போ அதால் அவனும் ஆக்களுக்கு முன்னால் அழ மாட்டான். அவனும் எதன் சோகம்னா புலியில் சொல்லவே மாட்டான், உள்ளுக்குள்ளே பொத்தி வச்சுருப்பான். அதை நான் இப்போ யோசிக்கிறது, லைக் அவனுக்கு நான் செஞ்ச டிஸ்சர்வீஸ் உண்டு. நான் அவன்கிட்ட சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு முன்னால் அழுது, அவனுக்கு முன்னால் இருந்து இப்படி சோகங்கள் இருக்குதுன்ட்டு சொல்லி கொடுத்து அவனுக்கு முன்னால் நான் வல்னரபிளாக இருந்திருந்தா அவனும் 7 நேரம் யோசிச்சிருக்கலாம், ஆக்களுக்கு முன்னால் வல்னரபிளாக இருக்கலாம்ன்ட்டு. ஆனால் என்னால் ஆக்களுக்கு முன்னால் வல்னரபிளாக இருக்க தெரியாதுன்ட்டு. இப்போ இந்த பிள்ளைங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். அண்ட் that's really hard. ஏன்னா ஒரு பேரண்ட்டாக நீங்கள் உங்களோட மெயின் இது அவங்க நல்லா படிக்கிறாங்களோ, நல்ல வேலையில் போயிருக்கிறாங்களோ இல்லை, உங்களோட மெயின் வேலை ஒரு பேரண்ட்டாக உங்களோட பிள்ளைன்ற எமோஷ்னல் ஸ்டேட் எப்படி இருக்குது. அதை விட அவங்களுக்கு எதை நடந்தால் அவங்களால எமோஷ்னலியாக அவங்களை ஹேண்டில் பண்ணுவாங்களோன்ட்டு. எனக்கு தெரியும் என் பிள்ளைங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்ன்ட்டு எனக்கு தெரியும். பட் அதே நேரம் அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, பொத்தி ஹேண்டில் பண்ண போகிறாங்களா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பொத்தி ஹேண்டில் பண்ணிங்கன்னா கடைசியில் நீங்கள் ப்ரெஷர் குக்கர் மாதிரி வந்து அந்த ப்ரெஷர் குக்கர் கடைசியில் அந்த சத்தம் மட்டும் போடும். அப்படி நடக்குமோ இல்லை நான் இப்போ ஆக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி, நான் இப்போ என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி முதல்ல இருந்தே அவனுக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்தீங்கன்னா, இப்போ எதாவது கவுன்சிலிங்குக்குள்ளாலேயோ இல்லை உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட காய்ச்சோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காய்ச்சோ உண்டு அப்படின்னா அந்த ப்ரெஷர் குக்கர் எஃபெக்ட் பெருசாக அப்படி நடக்காது. ஒரு கண்ட்ரோல்டு மூவ்மெண்ட்டில் நடக்கும். அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படி எனக்கெல்லாம் இன்றைக்கி சரியான மென்டல் ஸ்ட்ரெஸ் என்ன செய்யான்னு தெரியலை. என் கவுன்சிலருக்கு மெசேஜ் அனுப்பி இப்போ தான் கவுன்சிலிங் முடிச்சு நான் இப்போ 8 மணி ஆச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் இல்லைன்னா அந்த ஒரு அவுட்லெட் இல்லாமல் எனக்கு சரியான கஷ்டம். அப்போது கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு இப்போ இருந்து யோசிச்சு கொண்டு இருக்கிறேன், லைக் என் பிள்ளைங்களுக்கு இல்லை மற்றவங்க அந்த பிள்ளைங்களுக்கு, லைக் அடுத்த ஜெனரேஷனுக்கு இல்லை எங்களோட ஜெனரேஷனுக்கு அந்த அவுட்லெட் இல்லைன்னா என்ன நடக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் டீக்ரீஸ் பண்ணாததுக்கு?